வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அறிஞர் பெருமக்களே, இந்த உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் சாதாரணமாக உடலளவில் எல்லை கட்டி கொண்டு ஒரு மனிதன் என்ற நிலையில் நமக்கு இவ்வளவு ஆயுள் இருக்கிறது என்ற வரையில், அது வரையில் தான் நம்முடைய எல்லையாக கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை. ஒரு மனிதனுடைய ஆயுளினுடைய எல்லை என்ன என்றால், இறைவனுடைய ஆயுள் எதுவோ அதுவே தான் மனிதனுடைய ஆயுள். பிரம்மஞானத்தில் 2 கருத்து அடங்கி இருக்கிறது. இறை உணர்வு, அறநெறி. இறை உணர்வு என்பது பிரபஞ்சம் முழுவதிலும் எவ்வாறு அணுமுதல் கொண்டு அண்டநீராக எல்லா தோற்றங்களும் உண்டாயின என்பதை தெரிந்து கொள்ளும் போது அவையெல்லாம் ஒழுங்காக ஒரு பேட்டர்ன், ரெகுலாரிட்டி என்று சொல்வார்கள். அமைப்பு, அதனுடைய துல்லியம், ஒவ்வொன்றும் இயக்க காலம், இந்த 3ஐ ஒட்டி எல்லாமே எவ்வாறு துல்லியமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றதை தெரிந்து கொள்ளும். அப்போ அதோட மனிதனுடைய அறிவு ஒரு இணைந்த அறிவு தான், தனியாக இல்லை. மனிதனுடைய அறிவு அதை ஒத்து இயங்க செய்வது, இறையாற்றலினுடைய இயக்க நியதியை தெரிந்து கொண்டு அதோடு ஒத்து நாம் இயங்குற போதுதான் பிணக்கில்லாத அமைதியாக, வெற்றிகரமாக, மகிழ்ச்சியாக, அமைதியாக வாழ்வு அமையும். எந்த இடத்துல இறையாற்றலுக்கு மனிதனுடைய அறிவாற்றலோ செயலோ முரண்படுகிறதோ அங்கே விளைவுதான், அங்கே எழுச்சி பெறுவதுதான் துன்பம், சிக்கல், நோய்கள் எல்லாமே. அதனால மனிதன் இறைநிலையை உணர்ந்தாதான் அதோடு ஒட்டி வாழக்கூடிய அறநெறியும் தானாக இயல்பாகிவிடும். அப்போ இறை உணர்வு ஒன்று, அறநெறி ஒன்று. இந்த 2 மனிதனுக்கு வாழ்வை முழுமையாக அனுபவிப்பதற்கு தேவையானவை. இந்த உண்மையை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு வாழும்போதுதான் வாழ்க்கை முழுமையாக நடைபெறும், அமைதியாக நடைபெறும். இன்று உலகத்தில் மரங்களை ஒவ்வொரு வாழ்க்கையாக வாழ்வதற்கு, மனித மக்களை வழிநடத்துவதற்கு உரிய வழிகள் தான். எந்த மதமானாலும் மனிதன் வாழ்க்கையை சரியாக நடத்துவதற்கு உரிய போதனை மார்க்கம்தான். அப்போ இத்தனை மதங்கள் உள்ளனவே, எல்லா மதங்களுடைய கருத்தை ஆராய்ந்து பார்த்தீர்களானால் 2 கருத்து பொதுவாக அமையும். ஒன்று இறை உணர்வு, இறை வழிபாடு. 2வது அறநெறி, மனிதன் எவ்வாறு ஒழுங்காக வாழ வேண்டிய முறை. இந்த 2ஐ தவிர எந்த மதத்துக்கும் அடிப்படை கருத்து இல்லை. ஆனாலும் இத்தனை மதங்கள் வந்திருந்து கூட உலகம் இவ்வளவு சிரமத்தில் அல்லது ஒருவரோடு ஒருவர் ஒத்துக்கொள்ளாமை, பகைமை உணர்வு, இவைகளில் கஷ்டப்படுறாங்களா இல்லையா? அது ஏன் என்றால், இறை உணர்வு என்பது இதுவரையில் அதை உணர்த்து கொண்டிருக்கக்கூடிய மத தலைவர்கள் முதல் கொண்டு சரியாக அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. உணர்ந்து கொண்டு மக்களுக்கு அதை தெளிவாக புரிய வைக்கவும் முடியவில்லை. அப்ப இறை உணர்வு என்ற முதல் தத்துவமே இன்று இன்னும் மனித மனதுக்கு, மக்கள் மனதுக்கு எட்டாததாக இருக்கிறது. இப்போ நான் சுருக்கமா
அதை பற்றி இப்போ சொல்ல இருக்கிறேன். அப்ப எட்டாவது என்று போனா அது கிட்டாது என்றுதான், ரொம்ப சிரமமானது, மனிதனால முடியாதது, அதனால்தான் விட்டுட்டாங்க என்றதான். மனிதன் நீண்ட காலமாக ஆரம்ப காலத்துல மனிதனுடைய வாழ்க்கை பிரிமிட்டிவ் ஏஜ்னு சொல்லுவாங்க. அதாவது மலை பக்கம் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இன்று வரையில வளர்ந்த வாழ்க்கை முறைகளை பார்த்தோம்னா எத்தனை வித்தியாசம்! அன்று இருந்த வாழ்க்கை முறைக்கும் இன்று இருந்த வாழ்க்கை முறை இருக்கிற வாழ்க்கை முறைக்கும் எவ்வளவு வித்தியாசம்! அந்தந்த காலத்துல அந்தந்த இடத்துல அவ்வப்போது தேவைக்கு ஏற்றவாறு அவரவர்கள் அறிவுக்கு ஒத்ததை செய்தாங்க. அந்த செயலே பழக்கமாகவும் அதுவே சரி என்ற கருத்தோடவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி ஒரு தலைமுறைக்கு பின்னால இன்னொரு தலைமுறை பின்பற்றி அதை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இதுதான் உலக வரலாறு. ஆனால் இது வரையில வந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்றை சிந்திக்க விட்டுவிட்டாங்க. அந்த காலத்துல அந்த தேவைக்கு தக்கவாறு அன்றைக்கு ஒரு கருத்தை உருவாக்கி கொண்டாங்க, செயலை உருவாக்கி கொண்டு செய்தாங்க. ஆனா இந்த காலம் வரைக்கும் அது அவ்வளவு இடத்துக்கும் காலத்துக்கும் பொருத்தமா இருக்குமா? இருக்காது. காலத்துக்கு காலம் மனிதனுடைய அறிவும் அவனுடைய தேவையும் மாறிக்கொண்டே இருப்பதனால அதற்கு தக்கவாறு நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளையும் கூட மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டாம். அப்படி வேண்டும் என்பது உணர்ந்து கொண்டா உண்மையாக பல விதமான கருத்துகளையும் சடங்குகளையும் ஆராய்ந்து மாற்றி தெளிந்து அவ்வப்போது புதுமைப்படுத்தி கொண்டு வாழ முடியும். அத்தகைய வாழ்க்கை தான் இன்று மனிதனுக்கு ஒத்து வரும். அதை பற்றி நாம் சிறிது நேரம் சிந்திப்போம். தெய்வ நிலையை பற்றி ஆதி காலத்தில் இருந்து மனிதனுக்கு அந்த எண்ணம் உண்டு, தேடிக்கொண்டு இருக்கிறான். சிலர் அவனுடைய அறிவின் மேன்மையினால உணர்ந்தவர்கள் இருக்காங்க. அவர்கள் இருந்தாலும் அவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் போது அன்று வரையில வந்த மொழி வழக்கில் மொழியின் மூலமாக எடுத்து உரைக்க முடியவில்லை, அதை உணரவும் முடியவில்லை. அதனால இப்போ இந்த காலத்துக்கு தக்கவாறு, விஞ்ஞான உலகத்துக்கு தக்கவாறு மனிதன் இறை உணர்வு பெற வேண்டும். இறை வழிபாடு என்றால் என்ன அர்த்தம்? இறை ஆற்றலினுடைய இயக்க விதி எதுவோ, இயக்க நீதி எதுவோ அதற்கு ஒத்தபடி நான் வாழ வேண்டும், அதே வழியை பின்பற்றி நான் வாழ வேண்டும். இறை வழி வாழ்வு, அதுதான் இறை வழிபாடு. இன்று இறை வழிபாடு அப்படியா இருக்கிறது? எத்தனையோ வித்தியாசமாக கற்பனையினால இறை வழிபாடு நடந்துட்டு வருது. அதுதான் காரணம் மனித வாழ்க்கையில உள்ள எல்லா துன்பங்களுக்கும். உண்மையான இறைநிலையே மாற்றி அமைத்து கொண்டு பொய்க்கதைகளையும் அல்லது தேவையில்லாத அர்த்தமற்ற சடங்குகளையுமே வைத்துக்கொண்டு இறைநிலையை நாடுவதும் இறை வழிபாடு என்று கூறுவதுமே நம்ம வாழ்க்கைக்கு ஒவ்வாதா இருக்கு. இப்போ இறைநிலையை பற்றி பெரியவங்களெல்லாம் என்ன சொன்னாங்க, சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. எங்கும் நிறைந்தது, எல்லாம் வல்லது, எல்லா பொருளும் பிரபஞ்சமே அங்கிருந்து தான் தோற்றமாகி அதிலிருந்து தான் உற்பத்தி ஆச்சு, எல்லா உயிர்களுக்கும் மூல காரணம் இறைவன் தான் என்றதெல்லாம் தெரியுது இல்லையா? அப்படி இருக்கிற போது அந்த அடிப்படையான கோமைகளை வைத்துக்கொண்டு நாம் ஆராய்வோம். அப்படி ஆராய்ந்த போது இறைநிலை என்பது என்ன? குறிப்பா சொல்றேன். வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு,
வளம் மூன்று ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். வற்றாயிருப்புன்னா பூரணம். அது தமிழ்ல சான்ஸ்கிரிட்ல பூரணம் என்ற வார்த்தை சொல்றாங்களே இல்லையா? பூரணம்னா அதுல இல்லாதது அல்ல, இல்லாதது ஒன்றுமில்லை, எவ்வளவுதான் எடுத்தாலும் அது குறையாது, இந்த மாதிரி கருத்து உடையத்தான் பூரணம். அதற்கு தமிழுக்கு நேரடியாக வார்த்தையாக போட்டுத்தான் நான் சொல்றது வற்றாயிருப்பு. நீங்க அட்சயம் என்று ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க. க்ஷயம்னா குறைந்து விடும் எடுத்த, அட்சயம்னா குறையாதது. அதே போலதான் வற்றாயிருப்பு. இறைவன் எப்பேற்பட்டவன், எப்படி இருந்தது அந்த நிலை இருக்கிறது என்றால் வற்றாயிருப்பு. பேராற்றல், பேரறிவு, எல்லா ஆற்றலுக்கும் மூல ஆற்றலாக உள்ளது அதுவேதான். எல்லாருடைய அறிவுக்கும் எல்லாருடைய ஒழுங்காற்றலுக்கும் அதுவேதான் அடிப்படையாக அமைந்திருக்கு பேரறிவு. அப்போ வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, வளம் மூன்று ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் என்ற போது பெருவெளி, அந்த சுத்த வெளிய அளவெடுக்க முடியுமா? முழுமையாக யாராயிலும் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏனென்றால் கண்கள் எல்லாம் ஒரு கோணத்துல ஒளிய வீசி அதுக்கு தடைப்படும் இடமெல்லாம் அதை திரும்பி வரக்கூடிய அலை மூலமாக பொருட்களை உணர்றதுதான். இந்த கண்கள் மூலமாக இறைவனுடைய, அதாவது இறைவெளியினுடைய முழுமையை உணர முடியாது. இப்போ சாதாரணமா ஆகாயம்தான் சுத்தவெளி நினைக்கிறோம். அந்த சுத்தவெளி இப்போ பார்க்குறோமே, எது வரைக்கும் பார்க்க முடிஞ்சது? பூமிக்கு மேல் பகுதியில் உள்ள சுத்த வெளியை ஓரளவு பார்க்கிறோம். பூமிக்கு கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய சுத்தவெளி மறைத்து கொண்டு இருக்குது பூமி. அதுபோல எந்த பக்கம் பார்த்தாலும் முழுமையாக சுத்தவெளியை பார்க்க முடியாது. இது எப்படின்னா, ஒரு எறும்பானது யானையை கடிக்கும், ஆனால் யானையை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அந்த அளவு மனம் விரிந்து, அதனுடைய கண் பார்வை விரிந்து யானையை முழுமையாக பார்க்கவே முடியாது. அதுபோல இறைநிலையை அனுமானித்துக் கொள்ள வேண்டியதுதான். உள்ள உண்மையை விளக்கி கொண்டு எல்லாம் வல்லது பேராற்றல், பேரறிவு, இந்த இதை எடுத்துக்கொண்டால் இப்போ அதற்கும் பிரபஞ்சத்துக்கும் எப்படி தொடர்பு இருக்கிறது என்று பார்ப்போம். வற்றாத இம்மூன்றும் விண்முதல இம்பூதங்கள். இந்த பற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, இந்த மூன்றும் விண்முதல் ஐம்பூதங்கள். விண்முதலாக, அதாவது பரமாணு முதலாக பஞ்சபூதங்கள், விண்வெளி, காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களாக இருப்பதும் அதுவே. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, வளம் மூன்று ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். வற்றாத இம்மூன்றும் விண்முதல் ஐம்பூதங்கள். வான்கோள்கள், உலகம், உயிர்கள் ஓர் அறிவு முதல் ஆறாம். அப்படி எடுத்துக்கொண்டீங்கன்னா எந்த இடத்துல இறையாற்றல் இல்லை? இறையாற்றல் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல். அந்த தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால தனக்குள்ளாகவே மடிப்பு விழுந்து அது மீண்டும் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாலேயே சுழலும் போது, அது இறுகி சுழல்ற போது அதுதான் விண் என்று சொல்றோம், பரமாணுன்னு சொல்றோம். பரமாணுன்னா அதை விட இன்னும் நுண்ணியது இல்லை என்ற போதுதான் பர என்ற வார்த்தை வரும். அதுக்கு ஒற்றுமையாக உவமை காட்ட முடியாத ஒன்று என்றதுக்கு பர என்று சொல்வார்கள். பரமபிதா என்று சொல்ல
ஒப்புமை காட்ட முடியாது. பரமாணு நுண்ணியது, அது ஒப்புமை காட்டுவதற்கு இன்னொரு நுண்ணிய பொருள் இல்லை என்றதுதான். அத்தகைய பரமாணு தோன்றி பரமாணுவனுடைய சுழற்சியினால தன்னிடத்திலே இருந்து எப்பொழுதும் ஒரு அலையை தோற்றுவிக்கிறது. ஏன்னா பரமாணு எங்க இருக்கிறது? இப்போ இறைநிலைக்கு உள்ளாக, இறைவெளிக்கு உள்ளாக, பேராற்றல் கொண்டு அழுத்தி கொண்டு இந்த இரண்டுக்கு இடையே ஏற்படக்கூடிய இந்த உரசல்ல இருந்து ஒரு அலை வருகிறது. அந்த அலை எங்க போகும்? மீண்டும் அப்படி சேர்றது இறைவெளியும் விண்ணிலே இருந்து வரக்கூடிய அலையும் ஒன்று சேர்ந்த ஒரு கலப்பு இயக்கம். அதுதான் காந்தம்னு சொல்லும். இந்த பிரபஞ்சத்தை உணரணும்னு சொன்ன மனிதன் இறைநிலை ஒன்று, அதனுடைய தன்னிருக்கு சூழ்ந்தாழ்த்தல் ஒன்று, அதனால ஏற்பட்ட விண் என்ற நுண்துகள் ஒன்று, அந்த நுண்துகளுக்கும் மீண்டும் இறைவெளியின் அழுத்தத்துக்கும் உரசல்ல ஏற்பட்ட அலை காந்தம் ஒன்று. இந்த காந்தம் என்பது விண்துகள்கள் எப்பொழுதும் தனியாகவே இருக்க முடியாது, கூடிக்கொண்டே இருக்கின்றன. ஏனென்றால் விண்துகள் கோடான கோடி உற்பத்தி ஆகி போச்சு. ஒன்றை ஒன்று அதை தள்ளி நிறுத்தக்கூடிய சக்தி அதனுடைய அலையில் இருக்குது. இருந்தாலும் எல்லாவற்றையும் சேர்த்து சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்கக்கூடியது இறைவெளி அல்லவா? அதனால அவை நெருக்கி கொண்டிருக்கிறது, ஒவ்வொன்றும் தன்னை விலக்கி கொண்டிருக்கிறது. இந்த ஆற்றலால பல வகையான அழுத்த வேறுபாடு, அதாவது அணு என்றது ஒன்று, 99 இறைவெளி என்று வச்சுக்கோங்க, அதைத்தான் விண்வெளி என்று சொல்லுவோம். அணு என்பது 2, 98 விண்வெளி, அதாவது வெளி. அப்போ அது காற்று. அதை போல 3ம் 97ம் அழுத்த காற்று அல்லது வெப்பம். அதற்கு மேலாக 4 96 வெளியும் இருக்குமே, ஆனால் அது தண்ணி. 5ம் 95 வெளியும் இருக்குமே, ஆனால் இப்ப கெட்டி பொருள். இம்மாதிரி இறைவெளி எவ்வளவு, விண்துகள்கள் எவ்வளவு ஒரு இடத்துல இருக்கிறதோ அதுக்கு தகுந்தவாறு அந்த செறிவு ஏற்படுகிறது. அந்த செறிவு நிலையை 5ஆ பிரிச்சிருக்காங்க: விண்வெளி, காற்று, வெப்பம், நீர், நிலம். இவ்வாறு 5ஆக பிரித்தாலும் இங்கிருந்து வரக்கூடிய அலை இருக்கிறதே, எல்லா இடங்கள்லையும் அந்த விண்ணில இருந்து வரக்கூடிய அலை இருக்கிறது இல்லையா, அது இடத்துக்கு இடம் சுழற்சி விரைவுக்கு தகுந்தவாறு வேறுபடும். அது விண்வெளியில் இருக்கக்கூடிய விண் எவ்வளவு வேகமாக சுழலுதோ அந்த வேகம் காற்றில் இருக்காது, குறைந்து விடும் நெருங்கி இயங்கும் போது. அதுபோல நீர், நிலம் என்ற போது இன்னும் நெருக்கமாக இருக்கிற போது அது அந்த அலையினுடைய வேகமே குறையும். அழுத்தமா இருக்கும், விரைவு குறைவா இருக்கு, தள்ளும் சக்தி குறைவா இருக்கு. இப்ப அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு அலை, காந்த அலை, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றம் பெறுகிறது. அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் என்று 5 தன்மாற்றங்களாக மாற்றம் பெறுகிறது. அதுதான் பஞ்ச தன்மாத்திரை என்று சொல்வார்கள். இந்த தன்மாத்திரைகளுக்கு தக்கவாறு இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒவ்வொரு பொருளும் அதற்கு உரிய குணங்கள் வேறுபடுது.
உதாரணமா அழுத்தம் என்ற போது ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உருவங்களாக அமையுது. பிறகு போது ஒலி, அழுத்த காற்று, அந்த இந்த அணுக்களுடைய கூட்டு சேர்க்கையில உருவம் வந்தாலும் அந்த உருவத்துக்கு இடையில காந்த சக்தியினுடைய இயக்கத்தினால, தன்மாற்றத்தினால ஒவ்வொரு விதமான வேறுபாடு வர்ற போது அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் இவைகளெல்லாம் உருவங்களையும் அல்லது ஒலி, ஒளி, ஒலி, ஒளி ரெண்டு சேர்ந்தால் அது மின் சக்தின்னு சொல்றோம். அதே போல சுவை, மனம் ரெண்டும் சேர்ந்த இடத்த ரசாயனங்கள்னு சொல்றோம். எல்லாமே இந்த காந்த ஆற்றல் தான். காந்த ஆற்றல் என்பதை சரியாக உணர்ந்து கொண்டால் இறைவெளியும் அதனுடைய நுண்பகுதியாகிய விண்ணில இருந்து வந்த அலையும் ஒன்று சேர்ந்த இயக்கம் தான். இது எப்படி இருக்குது பாருங்க. ரெண்டு தான், ஆனா ஒன்று ரெண்டாக பிரிந்து அந்த ரெண்டும் சேர்ந்து இயங்குற போது தனியாக ஒரு இயக்க சிறப்பு உண்டாகுது. இறைநிலைய ஒரு பாட்டனாக வச்சுக்கொள்ளுங்க. அந்த பாட்டனுக்கு பிறந்ததுதான் விண். அப்பா ஒரு குடும்பத்துல, பிரபஞ்சம் என்ற குடும்பத்துல அப்பா விண். அந்த விண்ணிலிருந்து பிறக்கிறது காந்தம். காந்தத்துக்கு என்ன பேரன்? இந்த பேரன் என்ற ஒரு ஆற்றல் தாத்தாவோட சேர்ந்து கொள்றான். எந்த இடத்துல காந்தம் இறைவெளியாட கலக்கிறதா அந்த காந்த சக்தி தான் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இயக்கங்களுக்கும் காரணமாக வந்து விடுகிறது. ஏனென்றால் ஒளி, ஒலி, சுவை, மனம் என்ற ஐந்து, இவைகள் ஐந்தும் ஒன்றுபட்டு ஒரு எந்த கூட்டிலேயாயிலும் இயங்குற போது அங்கு உற்பத்தியாகக்கூடிய காந்த சக்தி ஒரு நடு மையத்தில் ஒரு மையப்புள்ளி வச்சுக்குது. அதுதான் கருமையம். அந்த கருமையத்தில் இருந்து விளையக்கூடிய அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் இவைகளெல்லாம் ஒவ்வொரு கருவியை ஏற்படுத்தி கொள்ற போது உணர்வதுக்கு தோல், பார்வைக்கு அதாவது ஒளிக்கு கண்கள், காது ஒலிக்கு காது, அதே போல சுவைக்கு நாக்கு, மனத்துக்கு மூக்கு. இப்படி தானே இந்த காந்த சக்தியினுடைய ஆற்றலை அலை அலையாக வெளியேறும்போது தனக்குள்ளாக புலன்களையும் உற்பத்தி செய்து கொள்கிறது. அதைத்தான் ஜீவன்கள் என்று சொல்றோம், உயிரினம்னு சொல்றோம். அந்த உயிரினம்னா கருமையம் இருக்கும், புலன்கள் இருக்கும். இன்னும் கேட்ட மொத்த இயக்கத்துக்கு உயிரினத்துக்கு ஒரு அடையாளம் உண்டு. உடல், உயிர், கருமையம், மூளை, புலன்கள், மனம், அறிவு இத்தனையும் சேர்ந்தாதான் ஒரு கவியே இருக்குது. அந்த கவியின் மூலமாக இந்த 8 விதமான தொடர் இயக்கம் இருக்கணும். அந்த தொடர் இயக்கம் 8 இருந்தாதான் ஜீவன். இதுல தொடர் இயக்கத்துல ஒண்ணு விட்டு போச்சுன்னு வச்சுங்க, அது ஜீவன் இல்லை. சாதாரணமாக உயிரற்ற பொருட்கள், சட பொருட்கள்னு சொல்லலாம். கடல், நிலம், ஆகாயம் இந்த மூன்றிலும் வாழ் உயிர்களுக்கு கணக்கெடுத்த 8இல் 1 இயங்கவில்லை என்றால் விடல் வேண்டும். ஜீவன் என்ற பெயரை அதற்கு. வேறு பெயர் சடப்பொருள் என்று உரைத்திடுதல் நீதி. இந்த முறையில பிரபஞ்சத்தை நீங்க முதல்ல உற்பத்தியை கணிச்சு கொண்டா மனித மனம் வரையில அதுவே தொடர்ந்து இயங்குவதனால இப்போ கண்ணால பார்க்கிறோம். அந்த சமயத்துல காந்த சக்தி ஒளியாக மாறுகிறது. அந்த ஒளியை உணர்கிறது.
அந்த ஒளியின் மூலமாக இன்ப துன்பம் அனுபவிக்கிறது. இவ்வளவும் உண்டாகுது உயிர்கள் என்ற இடத்துல. அப்போ இறைநிலையே தான் உடலாகவும் இருக்கிறது, உயிராக இருக்குது. உயிர்னு சொன்னா நுண்ணிய அணுக்கள் உடல்ல ஓடிக்கிட்டே இருக்கின்றனவே, அது சூக்கும சரீரம் என்றும் அதைத்தான் உயிர் என்றும் சொல்றோம். அதுல இருந்து உற்பத்தி ஆகிறதா காந்த சக்தி, அதுதான் காரண பொருள் என்று சொல்றோம். ஆகவே இந்த முறையில தன்னை உணர்ந்து கொண்டால் இறைவனே தான் நானாக இருக்கிறான், இறைவனே தான் என்ன நானாக வடிவம் எடுத்து இயங்கிக் கொண்டிருக்கிறான்றதை தெரிஞ்சு கொள்றீங்க. அதே போல பேரியக்க மண்டலம் முழுவதும் பார்க்கிறோம், ஒன்றுக்கொன்று எவ்வளவு இடைவெளி வச்சு ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எப்படி? இப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே 9 கோடி மைல் தூரம். எப்படி வந்தது? சூரியன் நடுமையத்திலிருந்து அதை 9 கோடி மைலுக்கு அப்பால உலகம் சுத்தி வருது. இந்த உலகத்துக்கு எத்தனை கோடி விண்துகள்கள் உள்ளன? அவர்கள் சுழற்சியினால வரக்கூடிய மொத்த சுழற்சி வேகம் எதுவோ அதுவேதான் இந்த உலகமே ஒரு நாளைக்கு ஒரு சுத்து தன்னைத்தானே 25,000 மைல் வேகத்துல சுத்தி கொண்டதுக்கு காரணம் ஒவ்வொரு விண்துகள்ல இருக்கக்கூடிய ஒரு சுழல் வேகம் எவ்வளவோ அவ்வளவு சேர்ந்து சுத்துற போது இப்ப பூமியினுடைய சுழல் இந்த அளவுல வரும். அதே போல ஒவ்வொன்றுக்கும் விளக்கும் சக்தி இருக்கிறது இல்லையா விண்ணுக்கு. அந்த பூமியில உள்ள எத்தனை கோடி அணுக்களோ அது சேர்ந்து அதுக்கு விளக்கும் சக்தி எவ்வளவோ, சூரியன்ல உள்ள அணுக்களுக்கு விளக்கும் சக்தி எவ்வளவோ அதையும் ரெண்டையும் கூட்டினால் அந்த விளக்கும் சக்தி தான் இந்த 9 கோடி மைல் கரெக்டா இருக்கும். இதே போல பிரபஞ்சம் முழுவதும் அந்தந்த அணுக்களுடைய சுழற்சிக்கு ஏற்றவாறு அதனுடைய தொலைவுகள் அமைவதும், அது அப்படியே அந்த தொலைவு கிட்ட, அதாவது நெருங்கி விடாத, ஒன்றோடு ஒன்று மோதாத இறைநிலையானது பாதுகாத்து வருவதும் பார்த்து கொண்டால் இந்த உண்மையை உணர்ந்த போது இறைநிலையானதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு அடிப்படையான பொருள். அந்த பொருள் வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, வளம்பூன்று ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் என்று இந்த உண்மையை உணர்ந்து கொள்ற போது மனிதன் அந்த இறைநிலையில இருந்து பிரிந்த ஒரு ஆற்றல்ல ஒரு நுண்பகுதியாக உள்ளவன் தான் மனிதன் என்ற போது ஒவ்வொரு மனிதனும் இறைநிலையினுடைய பிரதிபிம்பங்கள் தான் என்று தெரிந்து கொண்ட போது எந்த மனிதனுக்கும் எந்த ஜீவனுக்கும் நான் துன்பம் தரமாட்டேன், எந்த உயிரினத்துக்கும் உண்டான துன்பத்தை என்னால் முடிந்த வரையிலே போக்குவேன், எந்த ஜீவனையும் உயிர்கொலை செய்ய மாட்டேன், எந்த ஜீவனுக்கும் உரிய பொருளை நான் அபகரித்து நான் வாழ மாட்டேன், எந்த ஜீவனுடைய வாழ்க்கை சுதந்திரத்தையும் அழிக்க மாட்டேன் என்ற ஒரு எண்ணம், ஒழுங்கு ஆற்றல் உண்டாகும். அதுதான் அற உணர்வு என்று சொல்றோம். இறைநிலையை அறிந்ததனால இந்த அற உணர்வு ஏற்படுகிறது. இந்த இறைநிலையும் அற உணர்வும் தான். அற உணர்வு வருவதற்கு தன்னை அறியணும், இறை உணர்வு வர்றதுக்கு இறைநிலையை அறியணும். இந்த இரண்டையும் ஒரே இடத்துல அறிகிற போது அறிவாக இருப்பதே இறைவன் தான் என்ற போது இறைவனே தான் அறிவாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்றோம். அந்த நிலையில இந்த பெருமையில மனித மனம் பூரணத்துவம் அடையும். அதை எல்லோரும் நீங்கள் அடைந்து இந்த உலகையும் அறிந்து உங்களையும் அறிந்து கொண்டு மற்றவர்களோட எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறையும் உணர்ந்து கொண்டு மதிப்போடு மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.